ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு விஜித் வியூ. ஸோ பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் கண்டஸ்டன்ஸ் பற்றின ஒரு அப்டேட் வீடியோ. அது மட்டும் இல்லாமல் இந்த 50 எபிசோடோடைய நேற்று நம்ம வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க இல்லாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம பிக் பாஸ் தமிழ் கண்டஸ்டன்ஸ் பற்றி அப்டேட் கொடுக்குறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிப்ரவரி மாதம் 28 நான் வந்து ஸ்டாப் பண்ணிடுவேன். அதுக்கடுத்து மார்ச் மாதத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து புதுசாக ட்ரெண்டிங் டாபிக்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து என்னென்னலாம் வந்து நம்ம பேசலாமோ இல்லை பேச நினைக்கிறது எல்லா விஷயங்களும் வந்து கலந்து நம்ம பேச போகிறோம். அதுக்காக பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் வந்து அப்டேட் வராதான்னு கேட்டிங்கன்னா வரும். எப்போயாவது கண்டென்ட் வந்து இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நான் அதை பற்றி அப்டேட் வந்து பண்ணுவேன் அப்படிங்கிறத நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். ஆனால் மிச்ச டைமில் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக என்னென்ன ட்ரெண்டிங் இருக்கோ அப்டேட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு நீங்கள் ஆதரவு கொடுப்பீங்க அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். அதையும் வந்து சேனலில் ஜஸ்ட் ஒரு பார்வை பார்த்துட்டு போங்க அப்படிங்கிறதையும் நான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ லைக்கு மறந்துடாமல் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரிப்ஷன்லேருந்து போக ஆரம்பிக்கிறீங்க. ஏன்னா சீசன் முடிஞ்சோன்னா அடுத்த சீசன் வந்துடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறீங்க. அந்த மாதிரி தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஏன்னா அது வந்து நிறைய பேர் போகிறதுனால அது திருப்பியும் வந்து என்னடா அது அப்படின்ற மாதிரி இந்த சேனலில் அவ்வளோதானா, அப்போ எல்லாம் திருப்பி கீழே போகிறாங்க அப்படின்ற அந்த ஒரு கண்ணோட்டத்துக்கு வரும். அதனால் அதையும் நீங்கள் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு அதையும் நான் கேட்டுக்கிறேன். ஓகே, சரி, இப்போ மேட்ருக்கு வருவோம். நான் நேற்று சொல்லியிருந்தேன் பார்வதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜய் சேதுபதி அவர்கள் படம் வந்து பண்ணுறாங்க, ஷூட்டிங் ஆரம்பிச்சிருச்சுன்ட்டு. அது ஆரம்பிச்சிருச்சுங்கிறது உண்மையான தகவல் தான், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஆட் ஷூட் வந்து போயிருக்காங்க. ஒரு பிக்கெஸ்ட்டு ஒரு நிறுவனம் அது வந்து பார்த்திங்கன்னா ஆட் வந்து பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்கள டேக் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு விருது அப்படின்னு நான் சொல்லுவேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியாஸ் பிக்கெஸ்ட் சென்சேஷன் போட்டிருக்காங்க. ரெட் கார்டு வாங்கினா சென்சேஷன் போடுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா டிஆர்பி தானேங்க இங்கே வேல்யூ. டிஆர்பி யார் கொடுத்தா, டிஆர்பி யாரால் வந்திருக்கு அப்படிங்கிறத வச்சு பார்க்கும் பொழுது பார்வதி அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவங்கள வச்சு அப்படி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான். ஸோ இது மிகப்பெரிய ஒரு விருது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அடுத்து நம்ம கமருதீன் அவர்கள் கார் வந்து வாங்கியிருக்காரு அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்துச்சு. அது கார் அப்படின்னு பார்த்தா அது ஒன்றும் கிடையாதுங்க, கார்லாம் இல்லை, ப்ரொமோஷன்ஸ் போயிருக்காரு. ஸோ ஒரு கார் வந்து நான் வாங்க போகிறேன், ஹீரோவாக இருக்கும்போது வாங்கணும்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். இப்போ ஹீரோவாக இல்லை நான், அதனால் இப்போதைக்கு அவர் செகண்ட்ஸில் வந்து வாங்க போகிறேன்ற மாதிரி ஒரு ப்ரொமோஷன். அது வாங்கலை, அவர் ஜஸ்ட் ஒரு ப்ரொமோஷன் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ அவ்வளோதான், மற்றபடி அவர் வாங்கிட்டாருன்ற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தீங்க, அந்த மாதிரி எதுவும் இல்லை அப்படிங்கிறது தான். அடுத்து ஜூலி அவர்கள் விஜய் அவர்களுக்கு விஜய் ஸ்டைலே ரிப்ளை பண்ணியிருக்காங்க. ஏன்னா நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நிறையா வந்து போட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வந்து கேட்ட கேள்வி நியாயமான கேள்வி தான். அதாவது ஜல்லிக்கட்டில் ஒரு காலை கிட்ட நீ புல்லை காட்டிட்டு எப்படா நீ பண்ணுவ, அப்போ நாங்கள் போராடினதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு உண்மையான ஒரு சுருக்கன கேள்வி தான். அதுக்கு இந்த விஜயோடைய ரசிகர்கள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஜூலி மேலே பாஞ்சிட்டாங்க. உடனே ஜூலி அதுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி விஜய் வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து ஒரு பதிலடி கொடுத்துருந்தாரு தெரியுமா. நான் இங்கே தான் இருக்கேன், இந்த ஆஃபீஸில் தான் இருக்கேன், நீங்கள் முடிஞ்சால் என்னை வந்து கைது பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரியே வந்து நம்ம ஜூலி வந்து ஒரு ரிப்ளை கொடுத்துருக்காங்க. அதை பார்க்கும்போது சிரிப்பு தான் வந்துச்சு. என்னடா அது அப்படின்ற மாதிரி. அதாவது இந்த இடத்துல நம்ம ஜூலி தப்பு சொல்லி அப்படின்னா ஒரு வட்டம் வருங்கிறது தெரியும் உங்களுக்கு, ஹேட் கமெண்ட்ஸ் வரங்கிறப்ப திருப்பி அதை கலாய்க்கிறது எதுக்கு, அப்போ வாண்டடாக நீங்களும் பப்ளிசிட்டி கலாய்றீங்களா அப்படின்ற மாதிரியான கண்ணோட்டமும் வரும்ல அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இதை விட்டு அப்படியே நீங்கள் நகர்வது சால சிறந்தது அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸ் வாய்ஸ் அடுத்த சீசன் இருக்குமாங்கிறது டவுட்டு தானா. ஏன்னா அசீம் கூட ஒரு படம் நடிக்கிறாராம். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹிந்தி படத்தில் புக் ஆகிருக்காப்லையா பிக் பாஸ் வாய்ஸ் இருப்பார்ல சாஸ்வா அப்படின்ட்டு. அதனால் நெக்ஸ்ட் சீசனில் யார் வரப்போகிறார் அப்படின்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச இந்த சீசன்லேயே அவர் பண்ணாராங்கிற டவுட்டாக இருந்துச்சு. அப்புறம் அவர் வந்து ஃபோட்டோகிராஃபில் நிறைய நின்னார்ல ஆஃப்டர் பிக் பாஸ், அதனால் அவர் இருந்தார் நான் நினச்சேன். பட் பிக் பாஸோடைய வாய்ஸோடைய தரம் அப்படிங்கிறது, அதாவது பிக் பாஸோடைய வாய்ஸ் வந்து கூமுட்டை ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ வேறு வந்தால் நல்லது தான் அப்படிங்கிறது. ஏன்னா இவன் வந்து ரொம்ப காஜி பிடிச்சவனாக இருக்கான் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அதாவது பிக் பாஸ் வாய்ஸ் அப்படிங்கிறது தான். ஸோ அது குரல் இருக்குமாங்கிறது அது அப்புறம் டிஸ்கஷன் அப்படிங்கிறது தான். ஸோ பார்க்கலாம். அடுத்து சாண்ட்ரா பிரஜர் அவங்க என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்க 2 பேரும் ஒரு படத்தில் கமிட் ஆகிறாங்களாம், ஹீரோயினா. எப்படியா நீங்கள் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறீங்களா. சங்கூதரேச சங்கீதான்ற மாதிரிலாம் டெம்ப்ளேட் போட்டுட்ருக்கானுங்க அப்படிங்கிறது தான். ஏங்க ரஜினி சார் கமல் சார் நடிக்கிறாங்க 75 வயசில், என்ன நீங்கள் இவங்க 2 ஹீரோ நடிக்கக்கூடாதா. அது எப்படிப்பட்ட நடிப்பு அரக்கி இவர் வந்து ஒரு பேப்பரு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அப்படிங்கிறது நல்ல விஷயம் தானே, நடந்தால் நல்லது தான் அப்படிங்கிறது தான். அதில் என்ன ஒரு ஹைலைட்னா விஜய் சேதுபதி ப்ரொடக்ஷன்ஸில் நடிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி அப்டேட் பயங்கரம்ல. சாண்ட்ராவுக்கும் ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம் அப்படிங்கிறது தான். ஓகே, ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அவங்களுடைய சம்பவங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, சரி, இப்போ நம்ம 50 ஷோக்கு வருவோம்.
50 ஷோ யாரும் பார்க்கலையா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது என்னது, அது ஏதோ திண்டுக்கல் பக்கம் தூத்துக்குடி பக்கம் இருக்குன்ற மாதிரி நீங்கள் பேசிடாதீங்க அப்படிங்கிறது தான். சரி, மேட்டருக்கு வருவோம். ஸோ 50 ஷோவில் ஓட்டிங் பற்றி முதல்ல வந்து டிஸ்கஷன் போகுது. யாருன்னா வழக்கம் போல் பிரின்ஸு துஷ்யந்தை வந்து கன்வின்ஸ் பண்ணிகிட்டு இருக்காருங்க. பாரு, நீ எப்படினாலும் கேம் ஆடிக்கோ, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, ஆனால் ஓட்டு மட்டும் எங்களுக்கு வந்து போட்டு எந்த டீம்னாலும் இருந்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு பிச்சை கேட்டுட்டு இருக்கேன். ஆனால் பாவி, இந்த பிரின்ஸோடைய நிலைமை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்மார்ட்டான ஒரு பிளேயராக தான் இருக்காப்புல அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ துஷ்யந்தை வந்து கொஞ்சம் அப்படியே பார்க்குறாப்புல, பார்த்துட்டு கன்வின்ஸ் ஆகிட்டார். சரி, ஓகே, ஏன்னா கரெக்டு தானே. நம்ம ஃபைசு கிட்ட போய் அது கிளாரிட்டி கேட்குறாரு. ஃபைசு சொல்கிறாரு, அது உனக்கு தோணுச்சுன்னா நீ பண்ணிக்கோ. ஏன்னா இங்கே வந்து எல்லாருமே ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு டிசிஷன் தோணுதுன்னா அதை நீ சொல்லிடுற, அதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற மாதிரி ஃபைசு சொல்ல. துஷ்யந்த் வந்து யோசிக்கிறார். ஓகே, அப்போ நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் டீமுக்கு விளாட்லாமா அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எப்படி பிளான் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து நீலம் வந்து பார்த்தீங்கன்னா என்னங்க எல்லாம் ஃபீமேல் பாக்ஸாக வருது, ஒரு மேல் பாக்ஸ் தான் நாங்களும் அங்கே சைட் அடிச்சுட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே இந்த ஷோவில் அது வேறு தான் குறைச்சல் அப்படின்ற மாதிரி. அந்த பொண்ணுங்க 2 பேர் வருவாங்கல்ல லைன் கூட சேர்ந்து, அந்த பொண்ணுங்களாம் வராங்களாம், ஆம்பளைங்க வேணுமா, என்னத்தை சொல்கிறது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அடுத்து ரஜத், நான் விக்ராந்த் தான் ஏன் டார்கெட் பண்ணேன், ஃபைஸு என் டார்கெட்டே இல்லையா, என்னை புரிஞ்சுக்கோங்கன்ற மாதிரி வந்து இவரும் சொல்லி பார்க்குறாரு. இவங்களும் கேட்குற மாதிரி தெரில. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நிக்கி கேட்குறாங்க. அப்போ என்கிட்ட முதல்ல நீ இன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஏம்மா நீ வேறு ஏம்மா, எனக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும்ல, அதுக்காக நான் வச்சுருந்தேன், மற்றபடி டீமில் நான் கைவிட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. உடனே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாம் யோசிக்கும் நமக்கு ஒன்று தோணுச்சு. நான் ஸ்ருதிகாவை இது வரைக்கும் டேஞ்சர் ஜோனுக்கு வந்ததே இல்லை அவங்க. அப்போ வந்தால் தான் கைமா தான், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. உடனே நிக்கிக்கு ஒரு டவுட் வந்துருச்சு. ரைட்டு, ரஜத்தை இனிமேல் நம்பக்கூடாது, அவன் நம்ப முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க ஒரு பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க நிக்கி. ஏன்னா ரஜத்தை வந்து இண்டிவிஜுவலாக விளாட்றான் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிச்சு. வேணுங்கிறப்ப குரூப் ஊருக்கு அம்மா நம்மளை நக்கிக்கிறான் அப்படின்ற மாதிரி வந்து ஃபீல் பண்ணுறாங்க. அடுத்து நெஹல் என்ன பண்ணுறாங்க, பிரின்ஸால் இவ்வளோ தூரம் வந்துட்டு சர்வே பண்ணிவிட்டு இப்போ பிரின்ஸை தூக்குறதுக்கே போய் பேசுகிறாங்க. எப்படி நம்ம பிரின்ஸை தூக்கிடுவோமான்ட்டு. உடனே திவ்யா காண்ட் ஆகிடுச்சிட்டு நெகட்டிவாக பேசிகிட்டு இருக்காவ. எப்படி நம்ம அவளை வந்து தூக்கி போடுறது, பிரின்ஸ் வச்சு தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம், அவரை வச்சு தான் நம்ம ஆடி இருக்கோம், எப்படி அவரை தூக்கி போடலாம் அசால்ட்டாக, என்ன ஓவராக பேசிகிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் இதாகிடுச்சு. அப்புறம் கட் பண்ணால் பிரின்ஸும் யூவிக்காவும் ரொமான்ஸு. அதாவது பிக் பாஸ் சீசன் 9 ஹிந்திலேருந்து அவங்க 2 பேரும் வந்து பழக்கம் அவங்களுக்குள்ள, ஓகேவா, அதுக்கு தான் கப்பல் ஆனாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அவங்க வந்து நீங்கள் வாழ்க்கையில் ஒளி விளக்கு ஏற்ற வந்தவன் அப்படின்ற மாதிரி 2 பேரும் மாற்றி இந்த சுந்தர்சி படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சுந்தர்சி வர்ணிப்பார் இந்த சைடு வந்து விவேக் வர்ணிப்பார்ல, அந்த மாதிரி வர்ணிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் கிருஷ்ணா அவங்க பாய் ஃப்ரெண்டை பற்றி கதை சொல்லிட்டு இருக்காங்க, ஒரு ஸ்டோரி, அது ஓகேவாக இருந்தது. அடுத்து திக்விஜய்க்கு கண்ணில் வந்து கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு ஸ்ருதிகா வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் போய் அனுப்பிட்டு வராங்க. ஸோ லைன் சொல்லிட்டாப்புல, பூஜானி அனுப்பி விட்டாப்புல, நீ போய் வெளியே போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து வாயா அப்படின்ட்டு. நான் கிளம்பிடுவேன் சொல்லிட்டு ஒன்றா கிளம்பாமல் இருந்தால் சரி அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அடுத்து காரணம் வன்சஜும் என்ட்ரி ஆகிறாங்க. வன்சஜ் வந்து முதல் தடவை வெளியே போனார்ல ஃபஸ்ட் எலிமினேஷன், அவரும் காரணம் வந்து திருப்பி என்ட்ரி. இந்த சட்டப்படாத சல்மான் கானை ஏன்டா கூட்டு வந்தீங்க திருப்பி அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. வந்தோன்னே 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. இவங்க சேர்றாங்களா அடிச்சுக்கிறாங்களா அப்படிங்கிறத நமக்கு தெரியல. கடைசி வரைக்கும் 2 பேரும் மாற்றி அடிச்சுக்கிறானுங்க. திடீர்னு வந்து இழிச்சுக்கிறானுங்க, எதுக்குன்னே தெரில. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது உள்ளே வந்து ஓட்டிங் வந்து வைக்கிறாங்க. அதில் வந்து ரிதிக்கும் நகலுக்கும் ஒரு சண்டை வந்தது. ஏன்னா பஞ்சஸ் வந்து ஓட்டு போட்டுடுறாங்க. ஏங்க கரண் தானே ஓட்டு போடணும்னு சொல்லி ரிதி கேட்க, பஞ்சஸ் ஏன் போடக்கூடாது, அது என்னுடைய இதுன்னொடனே 2 பேரும் சண்டை வந்துருச்சு. அப்போ தான் வந்து ரைட் ஓகே, பிரின்ஸ் கிட்ட போய் போட்டு விட்டுறாங்க. நகல் நமக்கு வந்து செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு. உடனே பிரின்ஸ் வந்து இரு அதெல்லாம் புரியுது, இப்போ நம்ம சண்டை போடுற மாதிரி நகல் கிட்ட போய் கேட்டோம்னா நகலை வந்து கொஞ்சிட்டு போயிடுவாங்க இன்னொரு டீமில். நம்ம அலையன்ஸ் வந்து பாதிக்கப்படக்கூடாது, வெயிட் பண்ணு, பொறுமையாக பேசிக்குவோம் நகல்கிட்ட, இந்த மேட்ரு அப்படியே அமைக்கும் அப்படின்ற மாதிரி வந்து பேசி வச்சிடுறாரு. ஓகே, அப்போ நிக்கி வந்து பேசிகிட்டு இருக்கும்போது இவங்க டீமில் எல்லாம் வந்து வன்சஜ் போட்டாங்க. இந்த நிக்கி அம்மா வந்து பார்த்தீங்கன்னா கரணை போட்டுருச்சு சேவ் பண்ணணுன்ட்டு. இது வந்து சொல்லுது சப்போர்ட்டா, ஆமாம் நகல் பண்ணது தப்பு தான். ஏம்மா நகல் பண்ணது தப்புனா அப்போ நீ பண்ணது தப்பு தானே, நீ யாரை போடணும், வன்சஜை போடணும், ஆனால் நீ கரணை போட்டிருக்க, அவங்க எல்லாம் கரணை போட்டாங்க, அதை வன்சஜை போட்டா. அப்படிங்கிறப்ப அவளும் இண்டிவிஜுவாலிட்டி காட்டுறா, நீ இண்டிவிஜுவாலிட்டி காட்டுற, இதில் என்ன அவள் தப்பு பண்ணிட்டா நீ எப்படி சொல்லுவ. நிக்கி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் கரனுக்கும் வன்சஜுக்கும் டிவி இண்டஸ்ட்ரியில் நாங்கள் இப்படி அப்படின்னு சொல்லி அவர், இங்கிட்ட இன்ஃப்ளூயன்சர்ஸ் இப்படி அப்படின்னு சொல்லி இவர் மாற்றி பார்த்தா 16 ஓட்டு இவருக்கு, இன்னொன்று அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 17 ஓட்டு கரனுக்கு. இங்கேயும் கரண் வந்து முடிச்சு விட்டாப்புல அப்படிங்கிறது தான். அப்புறம் 2 பேரும் வந்து சேர்ந்து கடைசியாக வந்து சாரி கேட்டுக்கிறாங்க. அதெல்லாம் வந்து ஓகேவாக இருந்தது, அது ஓகே. அடுத்து இந்த கரனும் வன்சஜும் இவங்களுக்கு 2 பேர் யாராவது ஒருத்தன் தான் சொன்னாங்க. அடுத்து கரண் வந்து டாஸ்க் வச்சாங்க, கரண் வந்து ஒரு லீடிங்கில் வின் பண்ணிட்டார், ஒன்று தான் வின் பண்ணார். உடனே இந்த லைன் போச்சான் என்ன பண்ணிட்டான், அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது கரண் சொல்கிறான். கரண் சொன்னால் இவன் வந்து என்ன பண்ணுவான் லைனு, சரி வேணாம் அவர் பாவம் வந்திருக்காரு வன்சஜ், திருப்பி தீங்க தனிப்பட வேண்டாம்,
ஒரு போட்டிக்கு மட்டும் வைங்க அப்படின்றாங்க. உடனே அப்படி தானே, இப்போ நீ வந்துட்ட அவனையும் சேர்க்கணும் அப்படி தானே, அப்போ நான் ஒரு இது கொடுக்குறேன், அவன் வந்தானா டேஞ்சர் ஜோன் அப்படின்ட்டார். என்னடா இது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்போ அவனும் உள்ளே வரானா, அப்போ 2 என்ட்ரின்ட்டாங்க கன்ஃபார்ம். கரனுக்காக இப்படிலாம் கேம் ப்ளே பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரி தான் நமக்கு வந்து தோணுச்சு. ஏன்டா இப்படி பண்ணுறானுங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இது ஒரு பக்கம். அடுத்து ஸ்ருதிகாவும் மனிஷாவும் பேசிகிட்டு இருக்காங்க. நிக்கி ரொம்ப கேவலமாக கேம் ஆடிட்டு இருக்கா. 2 சைடும் குத்துறா. பனைமரத்தில் ஒரு குத்து குத்துறா, தென்னை மரத்தில் ஒரு குத்து குத்துறா. நானும் அப்படி கிடையாதுன்னு சொல்லி ஸ்ருதிகா வந்து அங்கே கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ அது நல்லா இருந்தது அப்படிங்கிறது தான். அதுக்கடுத்து வன்சஜ் உள்ளே வந்த பிறகு மனுஷா சொல்கிறாங்க, அலையன்ஸை போடுறா, ரூல்ஸ் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணுங்கடான்னு சொல்லி நம்ம இவர் அன்பில் மகேஸ்வரன் நடிச்சார்ல, அந்த மாதிரி அலையன்ஸை அலையன்ஸ் போடுறான்னு கேட்டியா, உன்னை தூக்கி போட்டு வெளியே போட்டாங்க. அதனால் இங்கே நீங்கள் விளாட்ணுன்னா அலையன்ஸை போடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு டாஸ்க் வைக்கிறாங்க. ஸ்ருதிகா ஊர்வசி 2 பேரும் ஆடுறாங்க. ஸ்ருதிகா வந்து பலூன் பக்கத்தில் நின்றுருக்காங்க. அப்போ இங்கேருந்து கன்னை வச்சு சுடணும். அப்போ அங்கிட்டு இங்கே சுடும்போது தொப்புளில் சுட்டுறாங்க ஸ்ருதிகாவை. ஏமா இங்கே சுடுற, எனக்கு இன்னும் ஒரு குழந்தை தான் இருக்குது, இன்னொரு குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா ஃபன் பண்ணி பயங்கர ஃபன்னாக இருந்தது. அப்புறம் ரஜத் அவரும் மனிஷாவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேம் ஆடுறாங்க. அதுலேயும் வந்து 2 பேரும் வந்து பயங்கர இது. ரஜத் வந்து இன்னும் கல்யாணம் ஆகலாமா அப்படின்றாரு. ஏன்னா அதில் அப்படி தான் இருந்துச்சு அந்த சுடுறதுல. 4000 ரூபாய் நம்ம எடுத்தாங்க, அவ்வளோதான். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் சொல்கிற அடுத்த சந்திப்போம். அது வரைக்கும்